இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி செஞ்சது பெரிய தியாகமா. அவங்க உங்களுக்கு பதிலா குழியில இறங்குறேன்னு சொல்லாம இருந்திருந்தா நம்ம ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க செஞ்ச தியாகத்தை நீங்க நினைச்சு பாருங்கம்மா. என்ன பொல்லாத தியாகம் பண்ணிட்டாங்க? எல்லா பிரச்சனையுமே அந்த கிழவியாலதான். கும்பாபிஷேகம் ஏற்பாட்டை பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. அந்த கிழவி செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அதுவே குழியில இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. சந்திரா விடு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மாப்ள, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் மாப்ள. இல்லன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். பந்தக்கால் நட்டிருக்க முடியாது, கும்பாபிஷேகமும் நின்று போயிருக்கோம். இப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்காம எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி மாப்ள. திரும்பவும் கும்பாபிஷேகம் நடக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா பாட்டியால அதை தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. சகல, உன் கூடையே இருந்து சிலைய திரும்ப கொண்டு வந்து வச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அப்படியே கையோட அந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்துட்டவன் ஏன் ஐ எம் வெரி ஹாப்பிப்பா. ராஜா, இது எல்லாத்தையும் விட அம்மாவை எப்படியாவது கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவங்க நீ சொன்னாதான் கேட்பாங்க. எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சிரு. அதுவே போதும். இப்ப பேச வேண்டாம். நேரம் பார்த்து அவங்க கிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த வாட்டி எப்படியாவது கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை நடத்த முடியும். கண்டிப்பா நடத்தலாம் மாப்ள. நீங்க இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன கவலை? கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும்.